hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் மலாய் டிக்கா அண்ட் சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டிலே பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தை பீசஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் அண்ட் வந்துட்டு தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், க்ரீம் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. ஸோ ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் கிட்டே மேரினேட் பண்ணிடலாம். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணாலும் ஓகே தான், வெளியில் வச்சு பண்ணாலும் ஓகே தான். ஸோ நல்லா மேரினேட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பெரிய பீஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறோம். பட் சின்ன பீஸாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு சின்ன பீஸாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லாவே வந்துட்டு மெல்ட் ஆகணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிக்கா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருப்புறது குக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இது நல்லாவே கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும் எல்லா சைடுமே. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போது இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மயோனேஸ் ஆர் க்ரீன் சட்னின்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எப்பயுமே எடுத்தால் நம்ம என்ன சிக்கன் குழம்பு பிரியாணின்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிக்கா மசாலா பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு தை பீசஸ் எடுத்திருக்கேன் சிக்கன். அண்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ளேவருக்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ஷவர்மாவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்க போகிறதே. இதை ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட நல்லா கவர் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்குள்ளே ஒரு சில சாஸஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனேஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அண்டு வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ, தேவையான அளவு உப்பு அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் அண்ட் கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி மிக்சர் ஜார்லேயும் போட்டு நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கணும். இந்த கொரகொரப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஐ திங்க் இந்த கார்லிக் தானே இருக்கும். ஸோ அது மட்டும் நல்லாவே நம்ம வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது நல்லாவே குக் ஆகி வரணும். இதுலேயே தண்ணிலாம் விடும். நம்ம வந்துட்டு குக் பண்ண விட்டுறலாம். அண்ட் நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா சுண்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லாவே குக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணிலாம் சுண்டு போய் வரும். ஸோ அது வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ப்ரெட் எடுத்துக்கலாம். 2 பக்கமே நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ப்ரெட் வந்துட்டு கண்டிப்பாக கடையில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமே நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மயோனைஸ் சாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இது கூடயே வந்துட்டு சில்லி மயோனைஸ் சாஸு, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஆட் பண்ணிங்கன்னா அதையும் ஆட் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது கூடயே வந்துட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்
ஸோ கேபேஜ், அதாவது வயலட் கேபேஜ் அண்ட் க்ரீன் கேபேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கும்பர் ஸ்லைசஸ் அண்ட் டொமேட்டோ, ஆனியன், இதெல்லாம் வந்துட்டு இப்படியே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தவாவில் போட்டு நம்ம குக் பண்ணுறதே பெட்டர். ஸோ அதனால் இதே மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு ஹெல்த்தியும் கூட. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மயோனைஸ் சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மடிச்சிக்கலாம். 2 பக்கமே மடிச்சுட்டு அண்ட் டிஷ்யூ வந்துட்டு அடியில் வச்சிடலாம். இது நம்ம மேலே சாப்பிடும்போது ஸ்ப்ரெட் ஆகாது, வெளியில் வராது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் மலாய் டிக்கா அண்ட் சிக்கன் ஷவர்மா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய்.